வணக்கம், இது ஸ்பேரோஸ் இன்னோவேஷன். நான் உங்கள் அருண் பாலாஜி. இது ஆர்டினோ டுட்டோரியலின் இரண்டாம் வீடியோ. இந்த வீடியோவில் டிஜிட்டல் அவுட்புட்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆர்டினோ யூனோவில் டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட் பின்ஸ் இருக்குது. நம்ம அதை டிஜிட்டல் இன்புட்டாவோ இல்லை அவுட்புட்டாவோ கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இந்த வீடியோவில் நம்ம டிஜிட்டல் அவுட்புட்ஸாக எப்படி கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஆன்போர்டு எல்இடி, அதாவது ஒரு ஆர்டினோவில் ஒரு எல்இடி இருக்கும், டிஃபால்ட் எல்இடி. அந்த எல்இடியை எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஆர்டினோ போர்ட்ஸ். நம்ம ரெண்டு ஆர்டினோ போர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன் இஸ் ஆர்டினோ யூனோ, இன்னொன்று ஆர்டினோ நேனோ. இது ஆர்டினோ யூனோ, இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆர்டினோ யூனோ அப்படின்ட்டு. இது ஆர்டினோ நேனோ. ஆர்டினோ யூனோவுக்கும் ஆர்டினோ நேனோவுக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. சேம் மைக்ரோ கண்ட்ரோலரில் தான் ரெண்டு போர்ட்லையும் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆர்டினோ நேனோ வந்து ஆர்டினோ யூனோவை விட காம்பேக்ட். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சைஸ் டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்கன்னா இது ஆர்டினோ நேனோ வந்து ரொம்ப சின்னது ஆர்டினோ யூனோவை விட. பட் ஆர்டினோ யூனோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி ப்ரொடக்ஷன் டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, நம்ம யூஎஸ்பி மூலமாக பவர் பண்ணுறோம், அதே மாதிரி பேட்டரி மூலமாகவும் பவர் பண்ணுறோம். சேம் டைம் பவர் பண்ண போச்சில் இதில் உள்ள வோல்டேஜ் சோர்ஸ் எதுலையாவது ஒன்று வோல்டேஜ் சோர்ஸ் அதிகமாக வர போச்சில் அது வந்து மைக்ரோ கண்ட்ரோலரை பாதிக்காத அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் டிவைசஸ் வந்து ஆர்டினோ யூனோவில் அதிகமாக இருக்கும், ஆர்டினோ நேனோவில் சிம்பிளாக இருக்கும். அதனால் ஆர்டினோ யூனோவுக்கும் ஆர்டினோ நேனோக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆர்டினோ யூனோவை பற்றி தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே ஆர்டினோ யூனோவை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஆர்டினோ யூனோவில் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க மைக்ரோ கண்ட்ரோலர் பேர் பார்த்தீங்கன்னா அட்மெகா 328P. உங்களுக்கு கிளியராக இல்லை தெரியுதுமாங்க, அட்மெகா 328P. இது ஏவிஆர் மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் ஃபேமிலி. ஓகேவா, நான் ஏற்கனவே அதை ஃபஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 0 to 13 வரைக்கும் இருக்குது. இந்த 0 to 13 வந்து டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் 0 and 1 மட்டும் சீரியல் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். அதர் தன் தட் எல்லாமே வந்து டிஜிட்டல் இன்புட்டாகவும் டிஜிட்டல் அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணுறோம். இதில் இந்த பின் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3, 5, 6, 9, 10, 11 இந்த மூணுத்துக்கும் பக்கத்தில் ஒரு காம்ப்ளிமெண்ட் சிம்பிள் போட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த பின்ஸ் மட்டும் பிடபிள்யூஎம் அவுட்புட்டாக யூஸ் பண்ணுறோம். அதாவது அனலாக் அவுட்புட் ஃபங்க்ஷனாகவும் இந்த 3 பின்ஸ் அடிஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா A0 to A5 இருக்குது. இந்த A0 to A5 பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட் பின்னாக யூஸ் பண்ணுறோம். அனலாக் இன்புட் வந்து டிஃபால்ட்டாக இது யூஸ் ஆகலாம். அதே சேம் டைம் நம்ம டிஜிட்டல் இன்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல் அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து வோல்டேஜ் அவுட்புட்ஸ். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரியோட பவராவோ இல்லை உங்கள் யூஎஸ்பி மூலமாக நீங்கள் கொடுக்க பவர் மூலமாகவோ இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது. அந்த ரெகுலேட்டர் 5 வோல்ட்டாகவும் 3.3 வோல்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற பின் இடம் தான் இங்கே 5 வோல்ட், 3.3 வோல்ட், கிரவுண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் பவர் சப்ளை யூஸ் பண்ணக்கூடிய டிசி ஜாக். இது மூலமாக நீங்கள் ஒரு பவர் சப்ளை கொடுத்தலாம் 12 வோல்ட் வரைக்கும் நீங்கள் பவர் சப்ளை டிசி பவர் சப்ளை கொடுக்கலாம். அது ரெகுலேட் ஆகி இங்கே 5 and 3.3 வோல்ட் வரும். இங்கே யூஎஸ்பி மூலமாகவும் பவர் பண்ணலாம். யூஎஸ்பி மூலமாக பவர் பண்ணிங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு 5 வோல்ட் தான் இன்புட்டாக வரும் லேப்டாப்பில் இருந்து. பட் கொஞ்சம் கரண்ட் ரேட்டிங் அதிகமாக இருக்கலாம். ஸோ இதுதான் உங்கள் ஆர்டினோ யூனோவோட பேசிக் திங்ஸ். நம்ம படிக்க தேவைப்படுற நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் திங்ஸ். இந்த ஆர்டினோவில் 3 எல்இடிஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் 3 எல்இடிஸ் சின்ன மைக்ரோ எல்இடிஸ் இருக்குது. இதில் வந்து ஒன்று ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டருக்கான எல்இடிஸ் இருக்குது. இந்த எல்இடிஸ் ரிசீவர் டேட்டா ரிசீவ் பண்ண வச்சுடும், டிரான்ஸ்மிட் பண்ண வச்சு இந்த எல்இடி பிளிங்க் ஆகும். அண்ட் இங்கே எல்லுன்னு ஒரு எல்இடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆன்போர்டு எல்இடி. இது ஒரே ஒரு சிங்கிள் எல்இடி. இந்த ஆன்போர்டு எல்இடி பின் நம்பர் 13 இன்டர்னலாக கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு ரெஜிஸ்டர் போட்டு கனெக்ட் ஆகிருக்கும் ஒரு பின் நம்பர் 13. நம்ம ப்ரோக்ராமில் பின் நம்பர் 13 ப்ரோக்ராம் பண்ணி இந்த எல்இடியை ஆன் ஆஃப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஆர்டினோவை நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால் ப்ரோக்ராம் மூலமாக இதை ஆப்ரேட் பண்ண முடியும். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஎஸ்பி போர்ட் மூலமாக இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு யூஎஸ்பி கேபிள் எடுத்து கம்ப்யூட்டர்லேயும் உங்கள் ஆர்டினோலையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள் பவர் ஆன், எல்இடி ஆன் ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து பவர் ஆன் ஆகுது. அதாவது யூஎஸ்பிலேருந்து வர பவர் மூலமாக நம்ம ஆர்டினோ கனெக்ட் ஆகி ஆன் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போது ஆர்டினோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நம்ம இங்கே இருக்க இதில் வந்து எல்இடிஸ் எதுவுமே ஆன் ஆகல இல்லை. RxTXல டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண போச்சு தான் ஆன் ஆகும். அண்ட் எல் வந்து டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும். நம்ம யார் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம்னா அது மாறி இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஆன் எல்இடி. இப்போ நம்ம ஆர்டினோ யூனோவை கனெக்ட் பண்ணிட்டோம் யூஎஸ்பி கேபிள் மூலமாக. இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஆர்டினோ யூனோவோ இல்லை ஆர்டினோ நேனோவோ என்ன ப்ராடக்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் ஆர்டினோவோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா டூல்ஸ் போகணும். டூல்ஸ் போய்ட்டு அதில் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன போர்டு கனெக்ட் பண்ணிக்கிங்களோ அந்த போர்டை செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஆர்டினோ யூனோ. ஸோ நான் இந்த ஆர்டினோ யூனோவை செலக்ட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் ஆர்டினோ நேனோ யூஸ் பண்ணிங்கன்னா ஆர்டினோ நேனோவை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டினோ யூனோ வச்சு எக்ஸாம்பிள் பண்ணுறதுனால ஆர்டினோ யூனோவை நான் செலக்ட் பண்ணுறேன்.
ஆர்டினோ யூனோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் திரும்ப நீங்கள் டூல்ஸ் போய்ட்டு அங்கே போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த போர்ட் தான் வந்து கம்யூனிகேஷன் போர்ட். அதாவது நீங்கள் யூஎஸ்பி கேபிள் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டரோட, அந்த கம்ப்யூட்டரோட சீரியல் கம்யூனிகேஷன் போர்ட், அதாவது யூஎஸ்பி பஸ் போர்ட்டோட உங்களோட ஆர்டினோ கனெக்ட் பண்ணியிருக்குது எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கு தான். டிஃபால்ட்டாக என்ன ஆகும்னா ஆர்டினோ யூனோ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த போர்ட் நேம் பக்கத்தில் ப்ராக்கெட்டில் ஆர்டினோ யூனோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் உங்கள் ஆர்டினோ வந்து உங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதே நீங்கள் ஆர்டினோ நேனோ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நேம் வராது, இதில் ஆர்டினோ நேனோங்கிற நேம் வராது, காம்போர்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். நீங்கள் அதில் எது கரெக்டான காம்போர்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஆர்டினோ யூனோ யூஸ் பண்ணுறதுனால இந்த காம்போர்ட் 4 நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு மேபி 4 வரலாம், இல்லை 5 வரலாம், 6 வரலாம், அது ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த ப்ராக்கெட்டில் ஆர்டினோ யூனோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தால் அந்த போர்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டினோவோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா போர்ட் செலக்ட் பண்ணுறோம். இப்போ நான் போர்ட் செலக்ட் ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் போர்டில் ஆர்டினோ யூனோ கனெக்ட் ஆகிருக்கு, போர்ட்டில் போர்ட் எது ஆர்டினோவோட கனெக்ட் ஆகிருக்கோ அது கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எப்படி அப்லோட் பண்ணுறோம் வெரிஃபை பண்ணுறோன்னு காட்ட போகிறேன். இது வந்து பிளாங்க் ப்ரோக்ராம் தான். டிஃபால்ட்டாக நீங்கள் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இருக்கிற பிளாங்க் ப்ரோக்ராம், இதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஃபஸ்ட்டு வெரிஃபை பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இது காட்டுமாங்க கம்பைலிங் ஸ்கெட்ச்னு கீழே பாட்டமில் காட்டுது. அதுமாதிரி இந்த ரைட் சைடில் க்ரீன் கலரில் காட்டும். அண்ட் இது டன் கம்பைலிங் ஆயிடுச்சு. இப்போ டன் கம்பைலிங்னா ஒரு எரரும் இல்லை அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜஸ்ட் நேம் எதுவும் கொடுத்துருக்கேன், ஆனால் எதுவுமே நான் இது பண்ணல அப்படின்னா, இப்போ நீங்கள் வெரிஃபை அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது எரர் காட்டுமாங்க. சேவ் வேணும்னா சேவ் பண்ணிங்க, நான் சேவ் பண்ண போகிறதில்ல. ஸோ எஸ்கேப் கொடுத்தோம்னா சேவ் ஆகாது. ஸோ இப்போ ஏஎஸ்ங்கிறது ஒரு இடத்துல நான் சும்மா பிளாங்காக டைப் பண்ணியிருக்கேன், பட் அது வந்து ஒரு எரர். ஸோ அந்த எரர் வந்து இந்த பார்த்தீங்களா கீழே காட்டுவாங்க ஏஎஸ் வாஸ் நாட் டிக்ளேர்ட் இன் திஸ் ஸ்கோப். ஸோ இது வந்து ஒரு எரராக நோட்டிஃபை பண்ணிடும். இப்போ நீங்கள் வெரிஃபை பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் எங்கேயா செமிகோலன் மிஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை ஏதாவது ப்ரோக்ராம் தப்போ நீங்கள் போட்டிருந்தாலோ இங்கே எரர் இந்த பாட்டமில் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் இண்டிகேஷனில் வரும். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் மேலே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த எரர் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சேமஸ் இந்த சி ப்ரோக்ராமிங் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி எரர் கீழே வருதோ அதே மாதிரி தான் இதுலேயும் வரும். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஏஎஸை டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்டு நான் அகெயின் வெரிஃபை பண்ணுறேன். ஸோ நவ் கம்பைலிங் டன். ஓகே, ஸோ இப்போ இங்கே எதுவும் இல்லை. ஸோ என் ப்ரோக்ராம் இப்போ எந்த ஒரு எரரும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமை. இது பிளாங்க் ப்ரோக்ராம் தான். ஸோ அப்லோட் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அப்லோட் கிளிக் பண்ணணும். ஸோ அப்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா இது சேவஸ் கேட்கும். உங்களுக்கு வேணும்னா சேவ் பண்ணிங்க. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள் 1. எக்ஸாம்பிள் 1ன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இவங்க எக்ஸாம்பிள் 1 சேவ் ஆகிடுச்சு. கம்பைலிங் ஸ்கெட்ச் இங்கே வருது, இங்கே லோட் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக லோட் ஆகி முடிஞ்ச உடனே டன் அப்லோடிங் அப்படின்னு வரும். டன் அப்லோடிங் வந்துருச்சு. கீழே எதுவும் எரர் காட்டல, ஆரஞ்சு கலர் நோட்டிஃபிகேஷன் எதுவும் காட்டல அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராமில் எதுவும் எரர் இல்லை, உங்கள் ப்ரோக்ராம் உங்கள் ஆர்டினோவோட டம்ப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது ஆர்டினோவில் இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே நீங்கள் எழுதியிருக்கிற ப்ரோக்ராம் இப்போ ஸ்டோர் ஆயிடுச்சு. ஹெக்ஸ் ஃபைலில் கன்வெர்ட் ஆகி அந்த ப்ரோக்ராம் இப்போ ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் இனிமேல் நீங்கள் பேட்டரி பவரோ இல்லை யூஎஸ்பி பவர் கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்டினோவில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு பிளாங்க் ப்ரோக்ராம் தான், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டு காட்டுறேன். இப்போ டிஃபால்ட்டான ப்ரோக்ராம் நம்ம அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன். அந்த டிஃபால்ட் பண்ண ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண முடிச்சா பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் எல்இடிஸ் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும் பாருங்கள். சரிங்களா, அந்த எல்இடிஸ் பிளிங்க் ஆகுது. இப்போ வந்து டிஃபால்ட் ப்ரோக்ராம், அதாவது பிளாங்க் ப்ரோக்ராம் நம்ம அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாங்க் ப்ரோக்ராம் இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளாங்கான ஒரு ப்ரோக்ராம் நம்ம இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு காட்டுறதுக்கு, அது அப்லோட் ஆயிடுச்சா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் எல்இடி பிளிங்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அப்லோட் ஆகிறது என்ன அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆர்டினோ ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஆர்டினோவில் உள்ள ஆன்போர்ட் எல்இடியை எப்படி ப்ரோக்ராம் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டினோவோட டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட் பின்னை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டினோ ஃபங்க்ஷன் நேம் தான் பார்த்தீங்கன்னா பின் மோட். இந்த பின் மோட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு டிஜிட்டல் பின்னை இன்புட்டாவோ இல்லை டிஜிட்டல் பின்னை அவுட்புட்டாவோ நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். இது நம்ம ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு டைம் இனிஷியலைஸ் பண்ணக்கூடிய கமாண்ட், அதாவது ஒரு டைம் மட்டும் இது இனிஷியலைஸ் பண்ணால் போதும். என்டையர் ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் பின் மோடோட சின்டெக்ஸ். பார்த்தீங்கன்னா பின் மோட் ஒரு பின் நம்பர் கமா ஸ்டேட். இங்கே பின் மோடில் பார்த்தீங்கன்னா எம் கேபிட்டலில் இருக்கும். இது ஒரு ஃபங்க்ஷன் நேம். ஸோ சி ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேஸ் சென்சிட்டிவ்னு சொன்னீங்கன்னா அங்கே ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணால் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணால் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆர்டினோவோட டிஃபால்ட் ஃபங்க்ஷனுங்கிறதுனால இதில் பின் மோடில் எம் கேபிட்டல் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்மால் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அது எரர் காட்டும். ஸோ பின் மோட் உங்கள் பின் நம்பர், எந்த பின் நம்பர் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆர்டினோவில் டிஜிட்டல் பின்ஸ் 0லேருந்து ஆரம்பித்து 13 வரைக்கும் இருக்குது ஆர்டினோ யூனோவில்.
ஸோ அந்த 0லேருந்து 13 எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பின் நம்பருங்கிற இடத்துக்கு பதிலாக. அண்ட் ஸ்டேட்டில் வந்து இன்புட்டா அவுட்புட்டா அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்ம இன்புட்டா அவுட்புட்டான்னு கொடுப்போம். இதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா பின் மோட் இந்த ப்ரோக்ராம் படி பார்த்தீங்கன்னா நான் 12th பின்னை வந்து அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ பின் மோட் 12, அவுட்புட் ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணணும். அது வந்து டிஃபால்ட் கீவேர்ட் ஃபார் ஆர்டினோ ப்ரோக்ராம். ஸோ அவுட்புட் அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா அந்த பின் நம்பரை வந்து டிஜிட்டல் அவுட்புட்டாக கான்ஃபிகர் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து 12th பின்னை வந்து நம்ம அவுட்புட் அப்படிங்கிற விதமாக நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறோம். இதே இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமில் பில்டின் எல்இடி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பில்டின் எல்இடிக்கு டிஃபால்ட் நேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பில்டின் உங்கள் எல்இடி _built-in அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக ஆர்டினோவில் உள்ள 13th பின்னை மென்ஷன் பண்ணும். ஸோ இந்த எல்இடி பில்டின்ங்கிறது ஆர்டினோவோட டிஃபால்ட் கீவேர்ட். ஸோ இந்த எல்இடி பில்டின்ங்கிறது பின் நம்பர் 13 மென்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ இது ஆர்டினோ யுனோவாக சரி, ஆர்டினோ நேனோவாக இருந்தாலும் சரி, ஆர்டினோ மெகாவாக இருந்தாலும் சரி, எல்இடி பில்டின்ங்கிறது வந்து பின் நம்பர் 13 டிஜிட்டல் பின் நம்பர் 13 தான் எல்இடி பில்டினாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 13th பின்னில் தான் அந்த எல்இடி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பின் மோட் எல்இடி பில்டின் அவுட்புட் அப்படின்னு நீங்கள் ப்ரோக்ராமில் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பின் நம்பர் 13 அதாவது இன்பில்ட் எல்இடியோட டிஜிட்டல் பின் நம்பர் வந்து அவுட்புட்டாக கான்ஃபிகர் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் எழுதுகிறோம். அதாவது ப்ரோக்ராமில் நான் ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து ஒரு ஒன் டைம் இனிஷியலைசேஷன் ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராமில் அதாவது உங்கள் ஆர்டினோவோட ப்ரோக்ராமில் நீங்கள் பின் மோட் எல்இடி பில்டின் அவுட்புட் அப்படிங்கிறத வாய்ட் செட்டப்பில் கொடுத்தாலே போதும். ஏன்னா வாய்ட் செட்டப் வந்து ஒரு டைம் இனிஷியலைஸ் பண்ணுற கமாண்டை தான் வாய்ட் செட்டப்பில் இருக்கும். ஸோ இந்த பின் மோட் எல்இடி பில்டின் அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம வாய்ட் செட்டப்பில் டைப் பண்ணலாம். ஸோ இந்த எல்இடி எக்ஸாம்பிள் 1ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பில்டின் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் கமாண்ட். இது வேணால் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இது நமக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வேண்டாங்க முடிச்சு அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பின் மோட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம வந்து வாய்ட் செட்டப்பில் யூஸ் பண்ணோம்னா ஒரு டைம் இனிஷியலைஸ் பண்ணுறதோட முடிஞ்சிடும். இது வாய்ட் லூப்னா திரும்ப இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி. அது ஒரு டைம் இனிஷியலைஸ் பண்ணாலே உங்களுக்கு என்டையர் ப்ரோக்ராமில் அந்த பின் வந்து அவுட்புட்டாக கான்ஃபிகர் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பின் மோட் எம் கேபிட்டல் லெட்டரில் வரணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் லெட்டர் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அந்த கலர் மாறும். நீங்கள் கலர் மாறலைன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக அந்த கீவேர்ட்ஸை கொடுங்க. எல்இடி _built-in பார்த்தீங்களா, இது ப்ளூ கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் எல்இடி பில்டினோட கீவேர்ட். ஸோ இந்த எல்இடி பில்டின்ங்கிறது வந்து பின் நம்பர் 13 மென்ஷன் பண்ணும். ஸோ எல்இடி பில்டின் அவுட்புட். ஸோ அவுட்புட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த லைன் ஃபங்க்ஷன் இந்த ஒரு லைன் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்பில்ட் எல்இடியோட கான்ஃபிகர் பண்ணுறோம். எல்இடி பின்னோட டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின்னை வந்து இன்புட்டாக இல்லை அவுட்புட்டான்னு கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராம் அதை அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணுது. ஸோ தட் அந்த எல்இடி வந்து உங்கள் ஆர்டினோவுக்கு அவுட்புட் தான், அது இன்புட் கிடையாது. ஸோ அந்த அவுட்புட் பின்னை நம்ம அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இந்த பின் மோட். ஸோ இப்போ எல்இடியை வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம், அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து ஆன் இல்லை ஆஃப் பண்ணணும். ஆன் இல்லை ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்இடியை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அது டிஜிட்டல் ரைட். ஸோ நம்ம இப்போ டிஜிட்டல் அவுட்புட்டாக அந்த பின்னை கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இதே பின்னை டிஜிட்டல் அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்க பின்னோட அவுட்புட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் நேம் தான் டிஜிட்டல் ரைட். ஸோ டிஜிட்டல் ரைட்டோட சின்டாக்ஸ் இங்கே பாருங்கள், டிஜிட்டல் ரைட் பின் நம்பர் ஸ்டேட். இங்கே டிஜிட்டல் ரைட் அப்படிங்கிறதுல டபிள்யூங்கிறது கேபிட்டல் லெட்டரில் வரும். ஸோ டிஜிட்டல் ரைட் உங்கள் பின் நம்பர் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாஜிக்கல் 1 அவுட்புட்டாக வரும், லோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாஜிக்கல் 0 அவுட்புட்டாக வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், டிஜிட்டல் ரைட் 12, ஹைன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம்னா 12th பின் அதாவது உங்கள் பின் நம்பர் 12 வந்து லாஜிக்கல் 1 அவுட்புட் வரும். ஸோ ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த பின்னோட அப்படின்னா அந்த எல்இடி வந்து ஆன் ஆகும் லாஜிக்கல் 1 வரும்போதில். இதே இது டிஜிட்டல் ரைட் 12, லோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாஜிக்கல் 0 அதாவது ஒரு 0 அவுட்புட் வரும். அப்போது அந்த 12th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்க எல்இடி வந்து ஆஃப் ஆகும். ஸோ இது எல்இடிக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு அவுட்புட் பின் கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் டிஜிட்டல் ரைட் 12, லோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டை வந்து ஆஃப் பண்ணவும், 12, ஹை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டை வந்து ஆன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகுது. இப்போ நம்ம பில்டின் எல்இடியை பற்றி பேசுகிறதுனால இங்கே டிஜிட்டல் ரைட் எல்இடி பில்டின், லோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் எல்இடி லோ ஆகும். இதே இது எல்இடி பில்டின், ஹை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்இடி ஹை ஆகும். ஸோ இது எல்இடி ஆன் ஆகும். ஸோ இதை நம்ம ப்ரோக்ராமில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரியல் டைம் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து வாய்ட் லூப்பில் நம்ம கொடுக்கலாம். ஸோ ரியல் டைம் அவுட்புட்க்கு வேணும் அப்படின்னா நம்ம வாய்ட் லூப்பில் கொடுக்கலாம். சிங்கிள் வெறுமனையாக எல்இடி மட்டும் நம்ம பார்க்குறதுனால அது வாய்ட் செட்டப்பில் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். பட் வாய்ட் லூப்பில் கொடுத்திங்கன்னா ரிப்பீட்டடாக அது ரன் ஆகும். எந்த ஒரு ஒர்க்கிங் எந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் அந்த டைமில் ரியல் டைமில் என்ன சேஞ்சஸ் வருதோ அந்த சேஞ்சஸ் அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா டிஜிட்டல்
ரைட்டில் W கேபிட்டல் லெட்டர், LED built-in, கமா ஹை. இப்போ ஹைன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அந்த பில்டின் எல்இடி ஆன் ஆகும். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமை வெரிஃபை பண்ணிங்கன்னா எரர் இருக்கா என்னன்னு சொல்லும். ஸோ ஜஸ்ட் வெரிஃபை யுவர் ப்ரோக்ராம். ஸோ இப்போ வெரிஃபை பண்ணாச்சு, டன் கம்பைலிங் வந்துருச்சு. ஸோ டன் கம்பைலிங் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு எரரும் இல்லை, இந்த ப்ரோக்ராமில் எந்த ஒரு எரரும் இல்லை. இப்போ நம்ம ப்ரோக்ராமை அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம அப்லோட் பண்ண போச்சில் அப்லோட் பண்ணோம்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இதோட ஹெக்ஸ் ஃபைல் கன்வெர்ட் ஆகி, இந்த ஹெக்ஸ் ஃபைல் கன்வெர்ட் ஆனது வந்து உங்களோட ஆர்டினோவில் டம்ப் ஆயிரும். ஸோ ஆர்டினோவில் இன்பில்ட் எல்இடி வந்து ஆன் ஆகும் இந்த ப்ரோக்ராம் நம்ம அப்லோட் பண்ண போச்சில். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் அப்லோட் கீ. இந்த அப்லோட் கீயை கிளிக் பண்ணிங்கன்னா இது இந்த ப்ரோக்ராம் அப்லோட் ஆகும். இப்போ டன் அப்லோடிங் வந்துருச்சு. இந்த ப்ரோக்ராம் உங்களோட ஆர்டினோவில் அப்லோட் ஆயிருச்சு. இப்போ இதில் அப்லோட் பண்ணியிருக்க ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஆன் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் அப்லோட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பாருங்கள் எல்இடி ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். இது ஆன்போர்டு எல்இடி இப்போ ஆன் ஆயிருக்கு. நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது வந்து ஆன்போர்டு எல்இடி எப்படி ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இப்போ எல்இடி ஆன் ஆயிடுச்சு. நான் அப்லோட் பண்ணிட்டேன், ப்ரோக்ராம் அப்லோட் ஆயிடுச்சு, எல்இடி ஆன் ஆயிருக்கு. ஸோ எல்இடி ஆஃப் பண்ணுறதுக்கு அகைன் நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ இது உங்கள் இன்பில்ட் எல்இடி ஆஃப் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ப்ரோக்ராம் போய் லோ அப்படின்னு கொடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த எல்இடி ஆஃப் ஆயிரும். இப்போ ஆஃப் எல்இடி பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்லோட் ஆகுது பாருங்கள், அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ப்ரோக்ராம் படி எல்இடி வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். ஆன்போர்டு எல்இடி இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இப்படி தான் ஆன்போர்டு எல்இடி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுற ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஒரு ஆன்போர்டு எல்இடி ஆன் பண்ணுறது, எல்இடி எப்படி ஆஃப் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு ஆர்டினோவை எப்படி உங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. எங்களோட நெக்ஸ்ட் வீடியோ ஆர்டினோ டியூட்டோரியல் 3. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.